நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன், எனக்கு பயம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, தாத்தா சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ ஆர்பிஐயே ஒரு நார்ம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பேங்க்கில் கம்பேர்ட் டு மற்ற குளோபல் கண்ட்ரீஸோடு பார்க்கும்போது இந்தியாவோட பணவீக்கம் வந்து ரியல் எஸ்டேட்லேயும் ரிஸ்க் இருக்குது. எந்த மாதிரியான ரிஸ்க்குனா, நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி ஹலோ ஜீபு வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இந்த ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க் ஃப்ரீனா நம்மளுக்கு எஃப்டினா டக்குன்னு ஞாபகம் வரும். ஆனால் அதுலேயும் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, மறைமுகமாக என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நிதி ஆலோசகர் ராம்குமார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் ஜாயின் பண்ணுவேன், அப்போ தான் வந்து எனக்கு வந்து ரிஸ்க் இல்லாத வந்து மணி வெல்த் வந்து க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்கா சார்? ஆக்சுவலி நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரிஸ்க் இருக்கும். ஓகே, நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா, அன்றைக்கி நடக்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோம், ஒரு சின்ன எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் போகும்போது நீங்கள் ஒழுங்காக போனாலும் எய்த்தாப்பில் வரவங்க. ஸோ முதலீடுன்னு வரும்போதும் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்க தான் இருக்கும். அந்த ரிஸ்கோட சதவிகிதம் வந்து மாறுபடும். ஒவ்வொரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு விதமான ரிஸ்க்கு. சில முதலீட்டுக்கு ரொம்ப கம்மியான ரிஸ்க் இருக்கும். ஓகே, சில முதலீட்டுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ரிஸ்க் இருக்கும். எங்கே வந்து உங்களுக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அங்கே வந்து ரிஸ்க்கு கம்மி. எங்கே ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அங்கே அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து எந்த ஒரு முதலீட்டுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கே வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஓகே, அது எஃப்டியாக இருக்கட்டும், ஃப்ரம் த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரிஸ்க் இஸ் இன்வால்வ்டு. ரிஸ்க் இல்லாமல் ஒரு டயலாக் சொல்கிற மாதிரி ரஸ்க்கு சாப்பிட முடியாத மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஓகே சார். ஆனால் வந்து மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க் நம்மளுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது சார்? நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம எஃப்டிக்கு போவோம். ஏன்னா எஃப்டிங்கிறது தான் இன்றைக்கி பரவலாக எல்லார்ட்டையும் இருக்குது. வைப்பு நிதி அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். இட்ஸ் பிகாஸ் எல்லா பேங்க்லேயும் அது இருக்குது. இட் இஸ் மேனேஜ்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐயே ஒரு நார்ம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பேங்க்கில் 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் கவரேஜ். ஒரு பேனுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் கவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஐஜிசி அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம், டிஐசிஜிசி அப்படிங்கிற அந்த கிளாஸில் ஒரு பேனுக்கு கீழே 5 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் ஆர்பிஐ கண்ட்ரோலில் வர எந்த பேங்க்கும் திவாலானதாக சரித்திரம் கிடையாது. இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் இருக்கிற பேங்காக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இருக்கிற பேங்காக இருக்கட்டும், இது வரைக்கும் ஏதாவது ஒரு பேங்க்ரப்சி ஆகுது, இல்லை அங்கே ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது, ஒரு இன்டர்னலாக அவங்களோட கிரெடிட் குவாலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பேங்க்கோடு அதை சேர்த்து வைக்கிறாங்க. இல்லைனா இன்னும் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கிற பேங்க்கு, தனியார் வங்கிகள் இன்னொரு பேங்க்கோட மெர்ஜ் ஆகிடுறாங்க. இப்படி நம்ம பார்த்த மெர்ஜர் ரீசெண்டாக இந்த ஜென்ரேஷன்ஸில் தெரிஞ்சவங்களுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. அதோட பின்னாடி பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் மதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுத் சைடில் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு பேங்க். இங்கே ஃபவுண்ட் பண்ணது, தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு பேங்க்கு. அது வந்து அந்த ஐசிஐசிஐ பேங்க்கோட சேர்ந்துருச்சு. இதே ஐசிஐசிஐ பேங்க்கு என்ன பண்ணிச்சு, சங்லி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ஒரு பேங்க் இருந்தது. ஸோ அந்த பேங்க்கை வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பேங்க்கை ஒரு பெரிய பேங்க் வந்து அக்வயர் பண்ணும். ரீசெண்டாக நடந்த அக்வசேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எல்விவி லக்ஷ்மி விலாஸ் பேங்க், இதுவும் தமிழ்நாட்டு பேஸ் பேங்க்கு. இதை வந்து டிசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க். ஓகே, அவங்க வந்து தே ஆர் பர்ச்சேஸ்டு. ஸோ இந்த மாதிரியான அமால்கமேஷன் இந்தியாவில் நடக்கும். செஞ்சுரியன் பேங்க்னு ஒன்று இருந்தது, அதை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரியான பேங்க் அமால்கமேஷன் நடக்கும். பட் ஆஸ் பர் த ஆர்பிஐ நார்ம்ஸு, ஒரு இன்வெஸ்டருக்கு, ஒரு முதலீட்டாளருக்கு அவர் போடுற ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இது ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன ஹிஸ்ட்ரியில் இந்த கடந்த 100-150 வருஷத்தில் எந்த ஒரு பேங்க்கும்
பெருசாக கொலாப்ஸ் ஆகிட்டு இன்வெஸ்டருக்கு பணத்தை திருப்பி தராமல் போனதில்லை. அன்ரெகுலேட்டட் பேங்க்ஸு, சிட் ஃபண்ட்ஸு அதெல்லாம் ரிஸ்க் அதிகம். ஓகே, நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். அன்ரெகுலேட்டடாக இருக்கிற இதெல்லாம் தனி. அடுத்தது நீங்கள் கேட்டது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ்க்கு ரிஸ்க் கிடையாது. ஓகே, 100% கம்மியான ரிஸ்க் தான். ஓகே, கவர்மெண்ட்லேயே எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்தது ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாண்டுக்கும் க்ரைசிஸ் வரும். பட் அந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை இந்தியாவில் நிலவரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸுக்கும் ரிஸ்க் கம்மி. ரிஸ்கே கிடையாதுன்னே சொல்லலாம். நான் சொல்கிறேன், இந்த எஃப்டிக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸுக்கும் ரிஸ்க் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள். அடுத்தது இதே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர எங்கே ரிஸ்க் அதிகம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த சிட் ஃபண்டில் கொண்டு போய் போடுவாங்க, பெனிஃபிட் ஃபண்டில் கொண்டு போய் போடுவாங்க. இதெல்லாம் வந்து அன்ரெகுலேட்டட். இதை யாருமே மானிட்டர் பண்ணுறது கிடையாது. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கலைட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது. ஓகே, அங்கே போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 100% ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அதை யாருமே மானிட்டர் பண்ணல, அதை ஒரு கைட்லைனில் கொண்டு வரல. ஸோ அது அவங்களுக்கு நல்லா தெரியணும். இது மக்களோட அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. ஒரு சின்ன லெவலில் ஒரு ஏரியாக்குள்ளே பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு மாவட்டத்துக்குள்ளே பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிஸு ஆரம்பித்து நட்டமாகி பஞ்சக்கடுதாஸ் கொடுத்து போனவங்களும் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஆரம்பிக்கிற ஃபினான்ஸ் கம்பெனிஸும் என்ன சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்னு தான் சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே அன்ரெகுலேட்டட். ஆர்பிஐ கண்ட்ரோலில் வர ரெகுலேட்டடில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டாக இருக்கலாம், அதுக்கு ரிஸ்கே இல்லை. மேபி ரிஸ்க்குன்னு அப்படின்னு சொன்னால் நான் அந்த ஒரு சின்ன ரிஸ்க் தான், வெரி வெரி லோ எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். சார், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றியோ இல்லைனா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியோ ஒரு அவேர்னஸும் இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் கிடைக்கிற பணத்தை வந்து ஓகேப்பா எஃப்டியா, போஸ்ட் ஆஃபீஸா, கோல்டா, ரியல் எஸ்டேட்டா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க சார். பட் இப்போ அவேர்னஸ் நிறையவே இருக்குது. நம்மள மாதிரி ஆட்கள் நிறையவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த அவேர்னஸ் இருந்தும் ஏன் எல்லாருமே இந்த ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டே நோக்கி போகிறாங்க சார்? முதல்லலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு நாய்ஸ் லெவல் கிடையாது. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், புக்லேயாக இருக்கட்டும், விளாக்லேயாக இருக்கட்டும், எதை திறந்தாலும் முதலீட்டை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து ஏதாவது ஒரு வகையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் ட்ரெடிஷ்னலாக எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று லேண்டில் வாங்குவாங்க, இல்லைனா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மூணாவதாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ஊரில் மத்திய அரசால் இயக்கப்படுகிற போஸ்ட் ஆஃபீஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அங்கே இருக்கிற மேக்ஸிமம் என்ன ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியா பூரா பறந்துருக்கு. ஸோ அங்கே இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க. இவங்களோட மைண்ட் செட்டே என்னென்னா கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டு. இந்திய முதலீட்டாளர்களோட மைண்ட் செட் வந்து கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட். இது ரொம்ப காமன், ரிசர்ச்லேயே சொல்கிறாங்க. இந்தியன்ஸ் ஆர் ஹைலி இமோஷ்னல் அண்ட் தே ஆர் வெரி கன்சர்வேட்டிவ். ஓகே, ரிகார்டிங் டு த இன்வெஸ்ட்மெண்ட் இமோஷ்னலாக இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இமோஷ்னலாக அட்டாச் பண்ணி இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்ட்டை சொல்லிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி ஏன் எல்ஐசி வந்து அங்கேயும் இங்கேனாதபடி எங்கும் பறந்துருக்கு? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எல்ஐசி வந்து இமோஷ்னலாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. சார், இந்த பாலிசி வந்து உங்கள் குழந்தையான மெச்சூரிட்டி, இந்த இது இமோஷ்னல். அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டு. எல்ஐசியில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்ஐசி வந்து பப்ளிக் செக்டார் தான். பட் ஈவன் தோ இந்தியாவில் வந்து கடந்த ஒரு 100 வருஷமாக கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற சினாரியோவில் ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து வர்ற முதலீட்டிலேருந்து கிடைக்கிற உங்களோட முதிர்வு தொகை கன்சர்வேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் 6லேருந்து 8%. ஸோ இவங்க மைண்ட் செட்டில் கன்சர்வேட்டிவ்ங்கிறது இவங்க மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன்ஸு அவங்க வந்து பார்க்குறாங்க. இன்னொன்றும் பணவீக்கமும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்புறமா பணவீக்கம் ரொம்ப ஏறுனுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பணவீக்கம் கடந்த ஒரு 7 வருஷம் 8 வருஷமாக மாடரேட்டாக இருக்குது. கம்பேர்ட் டு மற்ற குளோபல் கண்ட்ரீஸோடு பார்க்கும்போது இந்தியாவோட பணவீக்கம் வந்து நாமினல் தான். ரொம்ப பெருசாக நம்மளோட இங்கே சர்வே பண்ண முடியாத அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி இன்கமும் ஏறி இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்ட்டை இந்த மாதிரியான ஜெபு மாதிரியான சேனலில் நம்ம டிஸ்கஷன் மூலமாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரது மூலமாக அவங்களோட மைண்ட் செட்டில் ஒரு ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும். இன்னொன்று நீங்கள் கேட்டிங்க, ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த ஏஜ் மாறும். அதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, காமனாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா 50-60 வயசுக்காரரால் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னா உண்மை. ஒரு காமன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 50, ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் ஏர்னிங் பொட்டென்ஷியல் இல்லை. 50 வயசு வரைக்கும் சம்பாதிக்கிறார், இல்லைன்னா 60 வயசு வரைக்கும் சம்பாதிக்கிறார். அவரால் திருப்பி அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வாழணும். ஸோ அதுக்கு அவரால் ரிஸ்க், அவரை போய் நீ போய் மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணு, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்னா சொன்னால் அவர் பண்ண மாட்டார். வேறஸ் நீங்கள் ஒரு யங்கர் ஜென்ரேஷன் ஒரு 25 வயசு 28 வயசு 30 வயசு பையன் ஜாயின் பண்ணுறான் ஒரு வேலையில், மாதம் உனக்கு 30,000 40,000 சம்பளம்னா
அவனை போய் ஈக்விட்டி மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுன்னு சொல்லலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலமாக ஷேரை வாங்கு அப்படின்னு சொன்னால் அவன் வாங்குவான். ஏன்னா அவனுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இன்னொரு 30 வருஷம் 35 வருஷம் இருக்குது. அந்த ஸ்பேன் நான் சொல்கிறேன் அவங்க அடுத்தது வரத்துக்கு. ஸோ அதனால் எப்போவுமே ஏஜுக்கும் ரிஸ்க்குக்கும் சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் சர்டன் ஏஜ் எக்ஸப்ஷன். 50 வயசு 60 வயசில் அவர்கிட்ட எல்லா பணமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன வேணாலும் ரிஸ்க் எடுக்கலாம். அவருக்கும் அவரோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து வச்சுட்டாரு அப்படின்னா அவர் ரிஸ்க் எடுக்கலாம். பட் காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜுக்கும் ரிஸ்க்குக்கும் சம்மந்தம் இருக்குது. லோயர் ஏஜ் குரூப் நல்ல ரிஸ்க் எடுக்கலாம், மிடில் ஏஜ் குரூப் மாடரேட்டாக ரிஸ்க் எடுக்கலாம், ஹையர் ஏஜ் குரூப் கன்சர்வேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தம்பு ரூல். ஓகே சார். எப்பவுமே ரிஸ்க்குன்னு சொல்கிறப்ப இந்த பணத்தை லூஸ் பண்ணுறாங்களே சார், அதுதான் வந்து ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பர்ச்சேசிங் பவர் கம்மியாகிறதும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இல்லைனா இல்லையா சார்? கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் கம்மியாகும். ஏன்னா மக்கள்கிட்ட வாங்குறதுக்கான காசு இருக்காது. அதே சமயத்தில் ஒரு பெர் கேபிட்டா இன்கமும் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, பட் இப்போ நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் வந்து ஈக்குவலான சதவீதத்தில் தான் இருக்குது. இன்ஃப்ளேஷனும் ஒரு மாடரேட் கண்ட்ரோலாக இருக்குது, பெர் கேபிட்டா இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னொன்று ஒரு முக்கியமான இது பார்க்கணும், ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஆஃப் லேட் பார்த்தோம்னா கம்பேர் டு ஆல் அதர் கண்ட்ரீஸ் நமக்கு நெக்ஸ்ட்டு யார் காம்படிஷன் அப்படின்னா பாப்புலேஷனில் சைனா. ஸோ அப்படி பார்க்கும்போது சைனாவோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ஸ் அதிகம். அதனால் ஸ்லோவாக ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நடக்கிறது. கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்லேருந்து பீப்புள் ஆர் கம்மிங் டு பேலன்ஸ் மைண்ட் செட்டு, கொஞ்சம் க்ரோத் மைண்ட் செட்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வராங்க இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸ். ஓகே சார். இப்போ ரிஸ்க்கை வந்து தவிர்க்கவே முடியாது, எப்படி பண்ணாலும் நமக்கு ரிஸ்க் வரதா போகுது. ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி சார் ரிஸ்க்கை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஷேர்ஸை வாங்குறது? ரொம்ப நல்ல கேள்வி. இதில் தான் ஒரு இண்டிவிஜுவலோட இதுவே இருக்குது. எந்த ஒரு நீங்கள் ஷேர்ஸ்ன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரிவர்ஸில் வருவோம். எஃப்டியை பற்றி பேசிட்டோம், இப்போ அடுத்தது எக்ஸ்ட்ரீம் எண்டு பார்க்குறோம் ஷேர்ஸ். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன். ஓகே, அந்த ஷேர்ஸில் உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியலன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு உடனே வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோட பேசிக்ஸ் என்னங்கிறது தெரியாது. அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவரோட ரிலேட்டிவ் சொல்கிறாரு, அவன் வாங்கி அதில் ப்ராஃபிட்டை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூ ஆர் த லூசர். ஏன்னா ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷேரோட பேசிக் என்னங்கிறது தெரியணும், அதோட P&L என்னங்கிறது தெரியணும், அதோட நெட் ப்ராஃபிட் என்னன்னு தெரியணும், லாஸ்ட்டு 3 இயர்ஸ் அவங்க என்ன ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி எவ்வளோ எபிட்டா எவ்வளோ வந்திருக்குங்கிறது தெரியணும். இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு காமன் மேனால் இது முடியாது. அவங்க என்ன யாரை தேடி போவாங்க? இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஜெபு மாதிரி ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபோம் கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி ஆர் டூயிங் எக்ஸலன்ட் சர்வீஸ், வி ஆர் டூயிங் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி வீடியோவில் நடத்துகிறோம். அதை தவிர டீம் ஆஃப் பீப்புளோட டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்டோட வி ஆர் கிவிங் ரெகுலர் ஸ்டாக் ரிலேட்டடாக டிப்ஸ் தரோம். அது மூலமாக அவங்கள அடுத்த லெவலுக்கு வெல்த்தியாகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இங்கே அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கணும். அந்த கைடன்ஸ் ப்ராப்பராக கொடுக்குறாரான்னு இவர் டபுள் செக் பண்ணணும். ஸ்டாக்ஸ்லேயே ஸ்விங் ட்ரேடிங் ஓகே, வாங்கி ஒரு 3 மாதம் 6 மாதம், சில பேர் வாங்கி டெலிவரி எடுத்துகிட்டு ரொம்ப நாளைக்கு வரைக்கும் வச்சுருப்பாங்க. எடுத்த உடனே போய் யூ கேனாட் கோ இன்டு F&O, யூ கேனாட் கோ இன்டு இன்ட்ராடே. ஓகே, மேபி இங்கேயே நம்மளோட இதுலேயே நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து பேசுவாங்க அதில் பணம் பண்ணலான்னு. பட் காமன் ரூல் என்ன அப்படின்னா அந்த தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீங்கள் பண்ணுற முதலீட்டை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லது. இல்லை எனக்கு ஸ்டாக்ஸில் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, என்னால் செய்ய முடியாது அப்படின்னா அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இட்ஸ் நத்திங் பட் பூலிங் ஆஃப் ஷேர்ஸு. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகுது. ஓகே, இப்படி தான் நீங்கள் உங்களோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மேனேஜ் பண்ண முடியும். ஓகே சார். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து இந்த கோல்டு பாண்ட்ஸ் வாங்குறதோ இதுவுமே வந்து ஓகே நான் ரிஸ்க் ஃப்ரீயாக போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் சார்? ஓவராலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட நெட்ஒர்த்து வீட்டை விட்டுருங்க, உங்களோட ஓவரால் நெட்ஒர்த்தில் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் குறைஞ்சது 10% 15% தான் கோல்டு அண்ட் சில்வர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய ஹவுஸ் ஹோல்டு உமன்கிட்ட நெட்ஒர்த்துன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா கோல்டும் வந்துடும். அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்னமெண்ட் அதுவே கொஞ்சம் அதிகம். சரி, நம்ம அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். அதை தவிர ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அவரோட போர்ட்ஃபோலியோவில் 15 லட்ச ரூபா வரைக்கும் கோல்டில் அலோகேஷன் கொடுக்கலாம். மீதியை வந்து அவரோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பார்க் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டை பின்னாடி எல்லாரும் பின்னாடியே போவாங்க. கோல்டு இன்றைக்கி கோல்டு ஏறதுனால பீப்புள் ஆர் கோயிங் பிஹைண்ட் கோல்டு. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா FOMO அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது நான் இந்த சான்ஸை விட்டுருவேணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில்
ஏறுற குதிரையில் ஏறுவாங்க. எப்போவுமே அதே மாதிரி ஏறும்போது வாங்குவாங்க, இறங்கும்போது வி யூஸ் டு மிஸ்ட் அவுட். இன்னும் கொஞ்சம் இறங்குவோம், இன்னும் கொஞ்சம் இறங்குவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் ஆவரேஜாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு மாதம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 15% இருக்கிற அளவுக்கு கோல்டோ சில்வரோ ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. கேபிட்டல் சேஃப்டி அப்புறம் ரிட்டர்ன் சர்டனிட்டி இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரெண்டுத்தையும் ஒரு காமன் இன்வெஸ்டர் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? கேபிட்டல் சேஃப்டி ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா, ஒரு யங்கர் மேன் இருக்கான், நம்ம இதை 3ஆக பிரித்து சொல்லிடலாம். யங் மேன், மிடில் ஏஜ் மேன், சீனியர் சிட்டிசன். யங் மேனுக்கு கேபிட்டல் சேஃப்டி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு இன்னும் வருஷம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் உழைக்கிறதுக்கான நேரம் இருக்குது, காலம் இருக்குது, அதுக்கான ஸ்கில் இருக்குது, அதுக்கான எனர்ஜி இருக்குது. ஸோ அவன் வந்து கேபிட்டல் சேஃப்டியை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு மிடில் ஏஜ் மேன் அப்படின்னா அவன் ரெஸ்பான்சிபிள் ஆகிடுறான். கல்யாணம் ஆயிடுது, குழந்தை வந்துடுது. ஸோ சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் இவனுக்கு டிபெண்ட்டாக இருப்பாங்க. அப்படின்னா அவனால் மாடரேட் ரிஸ்க் எடுக்க முடியும். அவனால் ஆனால் அதே சமயத்தில் அவன் ரிஸ்க்கும் எடுக்கணும். கொஞ்சம் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் எம்எஃப்ல. சீனியர் சிட்டிசன், நான் சொல்கிறது காமன் சீனியர் சிட்டிசன். இன்றைக்கி உயர்தட்ட மக்களில் இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸில் பணம் இருக்குது. ஏன்னா அவங்களோட யங்கர் ஜென்ரேஷன் ஃபாரினில் போய் படித்து ஒர்க் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது காமனாக சொல்கிற சீனியர் சிட்டிசன். இவங்க வந்து என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா, அவங்களோட கேபிட்டல் சேஃப்டியாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த கேபிட்டல் தான் அவங்களுக்கு பிரெட் வின்னர். அடுத்தது அவங்களுக்கு தொடர்ந்து அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு வேணுங்கிற வருமானத்துக்கு கொடுக்கறது. ஸோ அதுக்கு இதை 100% இதை சொல்கிறேன். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிறவங்கலாம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு பப்ளிக்கில் ப்ரைவேட் லிமிட்டடில் ஒர்க் பண்ணுறவங்க, இதை பற்றி இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் ஒரு இண்டிவிஜுவல் 60 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும். ஓகே, அதில் ஒரு இண்டிவிஜுவல் அப் டு 30 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 8.2% இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஒரு 3 months ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். ரெப்போ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மானிட்டரி பாலிசியோட சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறும். பட் கரண்ட்டாக கடந்த ஒரு வருஷமாக 8.2% தான் இருக்குது. 8.2%. இதில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் பே அவுட் கொடுத்துருவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன் ஃபஸ்ட்டு அவங்களோட இந்த 30 லட்ச ரூபா கவரேஜை கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்தது அவங்க ஒய்ஃபும் 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் கவரேஜ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மற்ற சைடில் போடலாம். இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது, அதை பற்றியும் பேசிடலாம். ரியல் எஸ்டேட்டில் ரிஸ்க் இருக்கா? ஏன்னா இந்த இந்திய மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக ரியல் எஸ்டேட்டில் ரிஸ்க் இருக்குது. ரியல் எஸ்டேட்லேயும் ரிஸ்க் இருக்குது. எந்த மாதிரியான ரிஸ்க்குனா, நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியாவில் இருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு ரீசேல் வேல்யூ கிடைக்கிறதான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த காலத்துலன்னு சொல்லிட்டு எங்கேயோ வாங்கி போட்டிருப்பாங்க, அதுக்கு வேல்யூவே கிடையாது, அந்த ஏரியாவே டெவலப் ஆகாது. ஸோ அது உங்கள் கையில் இல்லை. நீங்கள் வாங்க போகிற இடமோ ஃப்ளாட்டோ மனையோ எதுவாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கட்டும், அதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி லிக்விடிட்டி வந்து ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ரொம்ப கடினம், குதிரை கொம்பு. ஏன்னா உங்களுக்கு பையர் கிடைக்கணும், அப்போ தான் உங்களால் லிக்விடேட் பண்ண முடியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ரியல் எஸ்டேட்டுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம ரிஸ்க்கை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல சார். ஸோ இந்த ரிஸ்க் டாலரன்ஸ், ரிஸ்க் கெப்பாசிட்டி இது ரெண்டுத்துலேயும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது? நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்னு வரப்போ அவங்க இது ரெண்டுத்தில் எப்படி சார் இது எனக்கானது அப்படின்னு எப்படி வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது? உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ எங்கேருந்து வருது, உங்களுக்கான இன்கம் எங்கே வருது அப்படிங்கிறது தான். ஸோ ரிஸ்க் டாலரன்ஸ் யாரால் இருக்கும்? ரிஸ்க் டாலரன்ஸ், ரிஸ்க் கெப்பாசிட்டி ரெண்டும் கிட்டத்தட்ட இன்டர்லிங்க்டு தான். யாரால் ரிஸ்க் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்க முடியும், யாருக்கு ரிஸ்க் டாலரன்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு, அதாவது யாருக்கு இன்னும் அதிகமான சம்பாதிக்கிறதுக்கான காலமும் நேரமும் எனர்ஜியும் டைமும் இருக்கோ அவங்க ரிஸ்க் அதிகமாக எடுக்கலாம். இது ஒன்று. இல்லை யாருக்கிட்ட நிறைய பணம் இருக்கோ, தன்னோட வேணுங்கிற அளவுக்கு பணம் இருக்கோ, சில பேரோட மைண்ட் செட்டு எது வரைக்கும் பணம் இருக்குங்கிறதே தேவையானதே தெரியாமல் இருக்கும். பட் அதை நீங்கள் அதுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் ஒன்று வச்சுக்கணும். இதுக்கு மேலே எனக்கு தேவை இருக்கிற பணம் வந்து எனக்கு தேவையில்லாத பணம் அப்படின்னா நீங்கள் அந்த பணத்துக்கு ரிஸ்க் எடுக்கலாம். யங்கர் ஏஜ் குரூப்லேயே நான் சொல்கிறேன். வயசான ஏஜ் குரூப்பில் என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி கம்மி, அவரோட ரிஸ்க் டாலரன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மி. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு மாத வருமானத்துக்கு போயிடணும். வயசானவங்களே நான் சொல்கிறேன், அந்த சூப்பர் ஹெச்என்ஐ, அல்ட்ரா ஹெச்என்ஐ இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். 60-70 வயசு. என்கிட்ட ஒரு கிளையண்ட் இருக்கார், 70 வயசு. அக்ரஸிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கம்பார். சார் உங்கள் ஏஜுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. யாருக்கு எடுத்துகிட்டு போகிறேன், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிம்பார். ஏன்னா வேணுங்கிற அளவுக்கு பையனுக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தே கேன் டேக் த ரிஸ்க். ஸோ அதனால் இது இண்டிவிஜுவலுக்கு மாறும். ஸோ தம் ரூல் என்னென்னா, சின்ன வயசு ஏஜுக்காரங்களுக்கு ரிஸ்க் அதிகம், மிடில் ஏஜ் குரூப்புக்கு மாடரேட் ரிஸ்க்கு,
ஹையர் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் கம்மி. சார் நம்ம ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும் சார். அதில் உள்ள ரிஸ்க் என்னென்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் சில பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருப்பாங்க. நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு எஃப்டி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் தவிர வேறு ஏதாவது மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. இதில் அவங்கள நீங்கள் புகை போட தான் காய் கனியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்களை நீங்கள் ஸ்லோவாக தான் அவங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டியை அறிய வைக்கணும். அவங்க மைண்ட் செட் ரிஜிலாக இருக்கும். நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன், எனக்கு பயம், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, தாத்தா சொல்லியிருக்காரு, அவர் பணத்தை விட்டார், இவர் பணத்தை விட்டார்னு. அவங்கள்ட்ட நீங்கள் ஸ்லோவாக தான் சொல்லணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை ஒரு லிக்விட் ஃபண்டுக்கு மாற்ற சொல்லணும். லிக்விட் ஃபண்ட் இஸ் பியூர் டெப்ட் ஃபண்டு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாருன்னா பேங்க் அவருக்கு 2.5% 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கிடைக்கும். லிக்விட் ஃபண்டில் வச்சுருந்தாரு அப்படின்னா என்றைக்கு வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி கொடுத்தாருன்னா நாளைக்கு காத்தால வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு அவரை லிக்விட் ஃபண்டுக்கு கொண்டு போகணும். அப்படின்னா சேலரி வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட பேசிக் செலவெல்லாம் போக மீதி இருக்குல்ல, 5000 10,000 இருக்குல்ல, அதை லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணி ஒரு மாதம் கழித்து, அந்த 1 மாதம் கழித்து அவரோட அக்கௌண்ட்டில் வெறுமனே வச்சுருந்தாருன்னா அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும், இப்போ என்ன அவரோட ஃபண்ட் வேல்யூ க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 1% வித்தியாசம் வந்துடும். இது லிக்விட் ஃபண்டு. அடுத்தது ஸ்லோவாக வர மைண்ட் செட் மாற்றி, சார் ஒரு 3 மாதத்துக்கு தேவையான பணம் ஏதாவது வச்சுருப்பீங்கல்ல, அது லோ டியூரேஷன் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டுன்னு டெப்ட் ஃபண்ட் இருக்குது, அதில் பார்க் பண்ணுங்கள். எஃப்டியில் போட்டிங்கன்னா 4.5% தான் கிடைக்கும். ஏன்னா 2.5 90 நாள் 180 நாளைக்கு 4.5% தான் கிடைக்கும். இங்கே போட்டு பாருங்கள் சார், அதிகமாக கிடைக்கும்னா இங்கே ஒரு 5.5 6 கிடைக்கும். ஸ்லோவாக அவர் என்ன பண்ணுவார், சரி பேங்க்கோட இது நான் கரெக்டாகவும் தான் இருக்குது, நெக்ஸ்ட் டேவே கிடச்சிருது. என்ன பேங்க்கில் அன்றைக்கி போய் க்ளோஸ் பண்ணால் அன்றைக்கி கிரெடிட் கிடைக்கும், இதில் நெக்ஸ்ட் டே கிடைக்கிறது. அடுத்தது அவர் என்ன பண்ணணும், ஸ்லோவாக ஹைப்ரிட் ஃபண்டுக்கு கொண்டு வரணும். ஹைப்ரிட் ஃபண்ட் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி, டெப்ட்டு அண்ட் ஈக்விட்டி, கோல்டு இதெல்லாம் வரும். ஸோ அதில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறமா அவரே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுவார், எப்போ ஒருத்தர் ஈக்விட்டியோட எக்ஸ்போஷரை ரிட்டர்ன்ஸை கண்ணால் பார்த்துட்டாங்கோ அப்படின்னா அவங்க தாராளமாக தே வில் கம் இன் டு ஈக்விட்டி மார்க்கெட்டை. பட் அந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் சிஸ்டமேட்டிக்காக அவரோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னங்கிறத அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு தம் ரூலே ஒன்று இருக்குது. 5 வருஷத்தில் நீங்கள் மார்க்கெட் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேனிக்கே ஆக மாட்டீங்க. ஏன்னா 5 வருஷத்தில் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு பீக்கையும் பார்த்துருப்பீங்க, ஒரு டவுனையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கோவிட் நேரத்தில் உள்ள என்ட்ரி ஆனோமா, கோவிட் நேரத்தில் ஒரு டவுனு, நிறைய பேருக்கு மார்க்கெட்டை பற்றி அப்போ எதுவுமே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ அவேர்னஸ் கிடையாது. கோவிட் நேரத்துலேருந்து ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சிருந்தார் அப்படின்னா ஒரு பீக்கை ஒன்று பார்த்துருப்பார். அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட், நிறைய டவுன் ட்ரெண்ட், நடுவில் கடைசியாக இந்த டாரிஃப் டவுன் ட்ரெண்டு, இதை பார்த்துட்டு இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து திருப்பி இப்போ மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுனை பார்க்குறாங்கல்ல இந்த 5 வருஷத்தில். கடந்த 5 வருஷத்தில் ஒருத்தர் யாராவது பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 15% கிடச்சிருக்கு. பட் கடந்த 1 வருஷத்தில் யாராவது பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது 0 ரிட்டர்ன், இல்லைன்னா சிகப்பு கலரில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்ப்பாங்க. ஸோ இதை நினச்சிட்டு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை முடிவு பண்ணக்கூடாது. அதனால் ஒரு 5 வருஷம் பங்குச்சந்தையில் ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்களால. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் தான் தேவை. இந்த ஹேண்ட் ஹோல்டிங் யாரால் முடியும் அப்படின்னா ஒரு முதலீட்டு ஆலோசகரோட முடியும். சூப்பர் சார். அந்த ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ரியாலிட்டி செக் பற்றியும் சொன்னீங்க. அதே மாதிரி ரொம்ப ரிஜிட் மைண்ட் செட்டாக இருந்தால் எப்படியும் அவங்க அதுலேருந்து வெளில வரலான்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூம்மா. இந்த வீடியோவில் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, ஆனால் அதை தெரிஞ்சு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றத பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி பல இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களை தேடி வரதுக்கு. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.